வணக்கம். தமிழ்நாட்டுல உங்க கனவு இல்லத்தை கட்ட போறீங்களா? எந்த ஒரு கிளைமேட் பிரச்சனையும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு முழுமையான மாஸ்டர் கிளாஸ் தான் இது. வானிலையை எப்படி ஸ்மார்ட்டா கையாண்டு பக்காவா பிளான் பண்ணி வீடு கட்டுறதுன்னு இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்கு வருவோம் வாங்க. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டுல வீடு கட்ட ஆரம்பிக்க சரியான மாசம் எது? இது சாதாரண கேள்வி இல்லைங்க. ஏன்னா நீங்க தப்பான ஒரு மாசத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களோட அந்த பெரிய கனவு திட்டம் ஒரு முழுமையான நரகமா மாறிடும் அபாயம் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதலாவது, பருவமழையால வரக்கூடிய கட்டுமான பேரழிவுகள். ரெண்டாவது, தப்பான நேரத்துல ஆரம்பிச்சா வர நஷ்டங்கள். மூணாவது, 2026க்கான மாஸ்டர் பிளான். நாலாவது, ஸ்மார்ட் ஷீல்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் கடைசியா எந்த டென்ஷனும் இல்லாத ஒரு கிரக பிரவேசம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. முதல்ல இந்த பருவமழை கட்டுமான பேரழிவு பத்தி பாப்போம். ஒரு இடம் வாங்கின உடனே சீக்கிரமா ஈரம் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான கான்கிரீட் அஸ்திவாரத்தை போடணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மாசத்துல அவசரமா நீங்க அஸ்திவாரம் தோண்டுனா என்ன நடக்கும் தெரியுமா? குழி முழுக்க தண்ணி தேங்கி மண் சரிஞ்சு ஒரு பெரிய பருவமழை பேரழிவை தான் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அக்டோபர் நடுவுல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டை மிரட்டுற வடகிழக்கு பருவமழை தான். இந்த மழைக்காலம் தொடங்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க அஸ்திவாரம் தோன்றீங்கன்னு வைங்களேன், நீங்க வீட்டுக்கு அஸ்திவாரம் போடல, மாறா ரொம்ப செலவு பிடிச்ச ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலை வெட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி தப்பான நேரத்துல வேலைய ஆரம்பிக்கிறதால என்னென்ன நஷ்டங்கள் வரும்னு இப்ப பார்க்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அஸ்திவார குழியில தண்ணி தேங்குறதால வேலை தாமதமாகிறது மட்டும் பிரச்சனை இல்ல, அது உங்க வீட்டின் பலத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். மழையில நனையிற இரும்பு கம்பிகள் துருப்பிடிச்சு அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்துடும். கான்கிரீட்ல இருக்க முக்கியமான சிமெண்ட் பால், அதாவது அந்த ஸ்லரிய, மழை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். பத்தாததுக்கு தேங்குற தண்ணிய மோட்டர் போட்டு வெளியே தள்ளுறதுக்கு நீங்க டபுள் மடங்கு லேபர் செலவு பண்ணணும். மெட்டீரியல் விலையும் ஏறிடும். இந்த சங்கிலி தொடர் விளைவை கவனிச்சிங்களா? ஒரே ஒரு மாசம் பெய்யுற மழையால உங்க கட்டுமான பணி குறைஞ்சது 3 மாசம் வரைக்கும் தாமதமாகும். எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஆனா குழிக்குள்ள சரிஞ்ச மண்ணை அள்ளவும் தண்ணிய வெளியே ஏத்துவோம் மட்டுமே உங்க தொழிலாளர்களுக்கு நீங்க தொடர்ந்து டபுள் சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இதை எப்படி தவிர்க்கலாம்? அதுக்கான தீர்வு தான் இந்த 2026 மாஸ்டர் பிளான். இது ஒரு சூப்பரான 10 மாத மாஸ்டர் பிளான். மழை காலத்துல வர எந்த ஒரு பிரச்சனையும் உங்க வீட்டை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப கவனமா இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஃபேஸ் 1ல அஸ்திவாரம், ஃபேஸ் 2ல செங்கல் மற்றும் கூரை, ஃபேஸ் 3ல பூச்சி வேலைகள்னு ரொம்ப தெளிவா கேலண்டர் படி பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஃபேஸ் 1 பாருங்களே, ஜனவரி பிப்ரவரி மாசத்துல, அதாவது தமிழ் மாதங்கள்ல தை பங்குனி கணக்குல உங்க அஸ்திவார வேலையை நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல மழை இருக்காது, மண் ரொம்ப உறுதியா இருக்கும், நிலத்தடி நீர் மட்டுமும் சூப்பரா இருக்கும். இதனால உங்க வீட்டுக்கு ஈரமில்லாத பாறை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கிடைக்கும். கனெக்ட் அண்ட் பில்ட் சிஇஓ திரு வைத்தியநாதன் நாகராஜன் சொல்ற ஒரு முக்கியமான ப்ரோ டிப் என்னன்னா, கோடை வெப்பத்துல செய்யப்படுற கியூரிங் உங்க கட்டடத்தை இரும்பை விட ஸ்ட்ராங்காக்கும். மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் அடிக்கிற வெயில்ல நீங்க ஃபேஸ் 2 வேலைகளை செஞ்சு கான்கிரீட் மேல சாக்குப்பைகளை போட்டு 14 இருந்து 21 நாள் வரைக்கும் நல்ல தண்ணி விட்டு கியூரிங் பண்ணும்போது அந்த கட்டடத்துக்கு கிடைக்கிற பலன் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். அடுத்ததா இந்த இன்டெலிஜென்ட் ஷீல்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி பாப்போம். இந்த மாஸ்டர் பிளானை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வர்றப்போ உங்க வீட்டின் மேற்கூரை முழுசா போடப்பட்டிருக்கும். வெளிப்புற பூச்சி வேலைகளும் முடிஞ்சிருக்கும். அதாவது மழைக்காலத்தோட முதல் துளி கீழே விழறதுக்கு முன்னாடியே உங்க வீடு ஒரு கூடை மாதிரி செயல்பட்டு முழுசா க்ளோஸ் ஆகி ஒரு இன்டெலிஜென்ட் ஷீல்டை உருவாக்கிடும். ஒரு புத்திசாலித்தனமான கவசம்னு கூட சொல்லலாம். இப்போ வெளியில நடக்கிறத யோசிச்சு பாருங்க. மத்தவங்க எல்லாம் அஸ்திவார குழியில இருந்து கஷ்டப்பட்டு தண்ணிய வெளியே ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க நிலைமை என்ன தெரியுமா? உங்க வேலையாட்கள் மழைல நனையாம சேஃபா வீட்டுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா தரையில டைல்ஸ் ஒட்டுறது, புட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறது, மர வேலைகள், அப்புறம் கிச்சன் இன்டீரியர்னு எல்லாத்தையும் பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கிளைமேட்னால உங்களுக்கு ஒரு சின்ன தாமதம் கூட இருக்காது. ஃபைனலா எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாத உங்க கிரகப்பிரவேசத்துக்கு வரலாம். இந்த 10ங்கிற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 10 மாசம்தாங்க.
10 மாசத்துல நீங்க மழைக்கால சிக்கல்ல இருந்து முழுசா தப்பிச்சிட்டீங்க. உங்க பட்ஜெட்ல பல லட்ச ரூபாய மிச்சப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, எந்த குறையும் இல்லாம 100% கட்டுமான பணிகளையும் பக்காவா முடிச்சிட்டீங்க. நீங்க டைமை பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணதால உங்க பட்ஜெட்டும் அடி வாங்கல, நீங்க போட்ட கான்கிரீட்டும் அதோட முழு பலத்தோட இருக்கு. எல்லாமே பிளான் பண்ணபடி முடிஞ்சதால அடுத்த ஜனவரியில வர பொங்கல் பண்டிகைக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம உங்க புது வீட்ல நீங்க சூப்பரா கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இப்போ சொல்லுங்க, நீங்க ஆகஸ்ட் மாசத்துல அஸ்திவாரம் தோண்ட போறீங்களா? தயவு செஞ்சு இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு பூமி பூஜை போட்டு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சீசனை சமாளிக்க நீங்க உண்மையிலே ரெடியான உங்களையே கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்க கனவு இல்லத்துக்கு சரியான திட்டமிடல் மட்டும்தான் மிகச்சிறந்த அஸ்திவாரம். இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுங்க, நிம்மதியா வீடு கட்டுங்க.